ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, இன்று உன்னுடைய வயதினை தொட்டு இந்த வராகியை வணங்கி உன் வாழ்க்கையை பற்றிய நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன் என்றால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, இனி அனைத்து விஷயத்தையும் உன்னிடத்திலேயே ஒவ்வொன்றாக சொல்லிவிடப் போகின்றேன். அதாவது முதலில் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேனா இல்லையா என்று நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பிறகுதான் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேன் என்றால் மட்டும்தான் இந்த பதிவானது உன்னால் கேட்க முடியும். அதுபோல இந்த பதிவானது உன் கண்ணில் பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு இந்த வாக்கானது கண்ணில் பட்டாலும் சிறு சிறு விஷயங்களாக மட்டுமே தெரியும். ஆனால் அது அற்புதமான விஷயம் என்பதனை, உண்மையான அன்பு யார் என் மீது வைத்திருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். இந்த வராகியின் மீது நம்பிக்கை கொண்டு நான் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கிறேன் என்றால் மட்டும்தான் உன்னால் இதை முழுமையாக உணர முடியும். உனக்கான பலன்களையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். இதை உறுதியாக உன்னிடத்திலேயே சொல்லிக் கொள்கின்றேன். இந்த பதிவு என்பது உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். இதை நீ தவற விட்டு விடாதே. ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பிரச்சனைகளாகவும் தோல்விகளாகவும் திரும்ப திரும்ப கிடைத்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அதற்காகத்தான் உன் வராகி உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன். இப்பொழுது ஒரு சில விஷயத்தை உன்னிடத்திலேயே முக்கியமாக சொல்லிவிடப் போகிறேன். பிறகு என்ன நடக்கப் போகிறது என்று உன் வாழ்க்கையில் நீ பார்க்கத்தான் போகிறாய். அதனால் என் குழந்தையே, நீ கவனமாக இந்த வாக்கினை ஏற்க வேண்டும். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு மீண்டும் சந்தோஷத்தை தரக்கூடிய தருணமாக மாறிவிடப் போகிறது. இப்பொழுது உன் வாழ்க்கையானது தற்காலிகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நீ நம்பிய சிலர்தான் உன்னை முதுகிலேயே குத்தி இருக்கின்றார். அவருக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ பார்த்து பார்த்து அத்தனையும் செய்து கொடுத்தாய். உன்னுடைய அத்தனை அன்பையும் அவர் மேல் காட்டி கொடுத்தாய். ஆனால் பாசம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் நாடகமாடி பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் உன்னிடத்திலிருந்து பிடுங்கிவிட்டு இப்பொழுது எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை என்று ஒரு சில நபர், அதுவும் நீ உயிராய் நினைத்த அந்த நபர்தான் உன் வாழ்க்கையை இப்பொழுது எடுத்திருக்கிறார்கள். அது உண்மைதானே? உண்மை என்றால் ஆம் என்று எனக்கு சொல். நீ ஒரு சில விஷயத்தில் நீ என்னதான் செய்தாலும் உன் வாழ்க்கையில் கெட்ட வேறாகத்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நீ ஒரு விஷயத்தை மெனக்கெட்டு செய்யும் பொழுதெல்லாம் விழித்து கொண்டு பல விஷயத்தை செய்வது போல் அவர்களுக்கு அந்த காரியம் நடக்க வேண்டும் என்று எண்ணி சுயநலமாக இருந்து கொண்டு உன் போல யாரும் இல்லை என்று அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த காரியம் எல்லாம் கச்சிதமாக முடிந்தவுடன் இது எல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதையெல்லாம் நீ செய்துவிட்டால் போதுமா என்று உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு பேசுகிறார்கள். நான் சொல்வது உண்மைதானே? பிறகு என் குழந்தையே, ஒரு சில நபருக்கு பாவம் என்று சில உதவிகளை எல்லாம் செய்தாய். உன்னிடத்தில் இல்லை என்றாலும் சில விஷயத்தை கேட்டு விட்டார்களே, பழகிவிட்டோமே, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். துன்பத்தில் இருக்கிறார்கள். என்னுடைய துன்பங்களை விட அவர்களுடைய துன்பம் அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உன் தகுதியை மீறி அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் எல்லாம் நீ செய்து கொடுத்தாய். ஆனால் அவர்களோ உனக்கு மிகப்பெரிய பள்ளத்தை இன்று தோன்றியிருக்கிறார்கள். அதில் உன் வாழ்க்கையை கெடுத்ததற்கு தேவையில்லாத சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உன்னையும் நீ எதிரி என்று துச்சமாக தூக்கி எறிந்து பேசிவிட்டார்கள். அப்படியெல்லாம் என்னுடைய குழந்தையே, மற்றவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் என்னாலும் நீ செய்தது இல்லை. உனக்கு வருகின்ற கெட்ட பெயர்கள் எல்லாம் எப்படி வருகின்றது தெரியுமா? மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்து ஒவ்வொரு தருணமும் நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானத்தையும் பல கஷ்டங்களையும், உங்கள் உறவுகள் பிரிவதையும், உறவுகளுடைய துரோகத்தையும் உன் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் நீ திருந்துகிறாயா என்றால் இல்லை.
நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்துவிட்ட பிறகு அவர்களிடத்திலேயே கெட்ட பெயர் வாங்கிக் கொள்வது உனக்கு பழக்கமாகிவிட்டது. நீ எப்பொழுதுதான் திருந்தப் போகிறாய் என்று இந்த வராகிக்கு தெரியவில்லை. இந்த கேடுகெட்ட மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நீ இப்பொழுது விரக்தியாய் இருக்கிறாய் அல்லவா? அந்த விரக்தியில்தான் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நீ உண்மையானவள், நேர்மையானவர், இது எல்லாம் இந்த வராகிக்கு தெரியும். அந்த காரணத்திற்காகத்தான் இப்பொழுது உன் இல்லம் தேடி, உன்னுடைய உள்ளத்தை தேடி நான் இங்கு வந்திருக்கின்றேன். நீ செய்தது அனைத்தும் தர்மம், நீ செய்தது அனைத்தும் உண்மை, நீ நேர்மையான வழியில் தான் நடந்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் நீ செய்த நல்ல காரியத்திற்காகவும் தான் இந்த வராகியினுடைய அன்பு என்றும் உன்னிடத்திலேயே இருக்கிறது. இந்த கேடு கெட்ட மனிதர்கள் எல்லாம் நீ செய்த நன்றிகளை மறந்து விடலாம். இந்த வராகி உன்னோடு இருக்கிறேன், அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம், யாரை நினைத்தும் வருந்த வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகவும் நியாயத்தை உனக்கு கொடுப்பதற்காகவும் உன்னுடைய முன்னேற்றத்தை நான் கொடுத்து கொண்டு தான் இருப்பேன். அதுபோல வீண்பழி சுமத்தி உன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது என்று உன்னை நான் விபரீதமாக பேசியவர்களும், உன்னை அலட்சியம் செய்தவர்களும், உனக்கு கண்ணீர் சிந்த காரணமானவர்களும் அனைவரும் நிச்சயமாக இந்த வராகிக்கு பதிலடி கொடுப்பேன். இந்த வராகி உனக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து என்னுடைய ஆசிகளை கொடுத்து கொண்டு தான் இருப்பேன். இப்பொழுது நீ மன வருத்தத்தில் இருக்கிறாய் அல்லவா? அதனால்தான் உனக்காக உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன். புரிகிறதா? நான் ஏன் வந்திருக்கின்றேன் என்று உனக்கு இப்பொழுதாவது புரிந்திருக்கும். இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று அத்தனையையும் சொல்லிவிடுகிறேன். எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று அதையும் சொல்லிவிடப் போகிறேன். முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும். நீ உண்மையாக இருப்பதால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பங்கு கொண்டிருக்கின்றேன். நான் எவருக்கும் பொய்யான வாக்குகளை ஒருபோதும் செயல்வது கிடையாது. ஒவ்வொரு தருணமும் நல்லதுதான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நன்றி கெட்ட மனிதர்கள் என் நன்றியை எல்லாம் மறந்து இப்படி உன்னை வருத்தமடைய செய்கிறார்கள். நீ உனக்கான நியாயத்தை எல்லாம் கேட்கிறாய் அல்லவா? அதையெல்லாம் இந்த வராகி நான் பார்த்து கொள்வேன். இந்த வராகி இருக்கும்பொழுது உனக்கு என்ன கவலை என்று நீ தைரியமாக இந்த வாக்கினை ஏற்க வேண்டும். அதை கேட்ட பிறகு நீ எழுந்து உன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்து கொண்டே இரு. முதலில் உன்னுடைய கடமைகளை செய்தால் போதும். உனக்கு மன வருத்தமாக இருந்தால் என்னுடைய கோவிலுக்கு வா. உனக்காக நான் எப்பொழுதும் காத்திருக்கிறேன். என் கோவிலுக்கு வந்து ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு உனக்கு பிடித்த விஷயங்களை செய்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் உனக்கு நடந்தே தீரும். நீ நடக்கக்கூடிய பாதையில் வழிகளே இல்லை என்றாலும் இந்த வராகி உனக்காக ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி கொடுப்பேன். உன்னை வாழ வைத்து இந்த சமுதாயத்தில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன். என்னை நம்பி வருபவர்களை நான் நிச்சயமாக எந்த நிலையில் இருந்தாலும் காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கொண்டு இது உனக்கு நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று அலசி எண்ணத்தோடு நீ வரக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன்னுடன் இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன், உன்னை கரை சேர்ப்பேன். ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு வெற்றி விடியலாகத்தான் இருக்கும். நீ கூடிய விரைவில் நீ இழந்த சந்தோஷங்களை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். அது மட்டுமல்ல, நீ உன் வாழ்க்கையில் யாரையெல்லாம் பார்க்கக்கூடாது நினைக்கக்கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களெல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடப் போகிறார்கள். உன் வாழ்க்கையில் தொந்தரவு செய்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக வருந்திவிட்டு உன் பாதைக்கு திரும்ப அவர்கள் வரமாட்டார்கள். உனக்கு துரோகம் செய்த மனிதர்கள் எல்லாம், கெடுதல் செய்த மனிதர்களும் உன் காலடியில் விழுந்து உன்னுடைய சொத்துக்களையும் பணங்களையும் எதற்காக பறித்தோம் என்று எண்ணி வருந்தப் போகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த பாவத்தை செய்ததற்கான தண்டனையை அவர்கள் பெறத்தான் போகிறார்கள். அது உன் கண்முன்னே நடக்கத்தான் போகிறது. ஒரு வருடத்திலேயே ஏமாற்றி பெறுகின்ற எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நீ எதை பற்றியும் இனி கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைத்துமே உன்னை ஆச்சரியமாகத்தான் பார்ப்பார்கள். இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயத்தை நீ தைரியமாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கஷ்ட காலம் எல்லாம் இப்பொழுது முடியப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் தொடங்கிவிட்டது. அந்த தருணத்தில் யாரெல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்றார்களோ அவர்கள் எல்லாம் மீண்டும் வர நினைப்பார்கள். மீண்டும் உன்னை ஏமாற்றலாம். உன்னிடத்தில் என்னவெல்லாம் பிடுங்க முடியுமோ அதையெல்லாம் பிடுங்கலாம்.
என்று நினைத்து கொண்டு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கும் இடம் கொடுத்து விடாதே. உனக்கானவற்றை நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.